அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மேயருக்கான மறைமுக தேர்தல் காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. நெல்லை மேயர் தேர்தலுக்கான இந்த மறைமுக தேர்தலானது 11 மணிக்கு நடைபெறுகிறது. நெல்லை மாநகராட்சி அலுவலகம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. திமுக மேயர் வேட்பாளர் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், களத்தகவல்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ளது. இங்கு திமுக கவுன்சிலர் 44 பேரும், அதிமுக கவுன்சிலர் 4 பேரும் காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய கூட்டணியில் உள்ளனர். மேயராக இருந்த திமுகவை சேர்ந்த சரவணுக்கும் திமுக கவுன்சிலுக்கு இடையான தொடர்ந்து மோதல் போக்கு நிலவியதால் மாநகராட்சி கூட்டங்களை சுமூகமாக நடத்த முடியாத நிலை இருந்தது. இதை அடுத்து கடந்த மாதம் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து புதிய மேயரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதை அடுத்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பின்படி நெல்லை மாநகராட்சி மேயர் மறைமுக தேர்தலுக்கான வேட்புமனு விநியோகிக்கும் நேரம் 10 மணியான நிறைவு பெற்றது. அதை அடுத்து 2 வேட்புமனுக்கள் மாமன்ற உறுப்பினரால் பெறப்பட்டுள்ளது. இருவரில் ஒருவர் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர் ராமகிருஷ்ணன் என்ற கெட்டு, மற்றொருவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் ஆகியோர் பெறப்பட்டனர். காலை 10:30 மணி முதல் வேட்புமனுக்கள் பெறக்கூடிய பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. வேட்புமனு செய்வதற்காக தற்போது ராமகிருஷ்ணன் தற்போது சைக்கிளில் வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் வந்திருக்கிறார். மறைமுக தேர்தல் நடைபெறும் நிலையில் மாநகராட்சி அலுவலகம் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலகத்தில் அந்நிய நபர்களும் அனுமதி இல்லை. மாநகராட்சி அலுவலகத்தில் வரும் அனைவருக்குமே தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் உதவி ஆணையர் ஆய்வாளர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அலுவலர்கள் உள்ளிட்ட யாரது வாகனங்களும் அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி உள்ளே மேயர் அதாவது ராமகிருஷ்ணன் கிட்டு சைக்கிளில் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அவரோடு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டி வந்து கொண்டிருக்கிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.